இந்த வீடியோ பாருங்களேன். இந்த மார நம்ம வீட்லயுமே கரையான் வந்து அரிக்காம இருக்கறதுக்கு 3 ஸ்டெப் நான் சொல்றேன். அதுல 3வது ஸ்டெப் யாருமே சொல்ல மாட்டாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ மிஸ் ஆகாம இருக்கறதுக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வீடியோ எடுக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்ல மண் ஃபில் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்க கடப்பாரை ஊத்தி, வசியம் ஊத்தி உள்ள ஊத்துவாங்க. கடப்பாரை வச்சு உங்களுக்கு குழி பண்ணி விட்டு 1 ஃபீட்டுக்கு ஒன்ஸ் வந்து உள்ள ஊத்தி விடுவாங்க. செகண்ட் வந்து நம்ம வைக்கிற கதவு, ஜன்னல் போடுற எல்லா மரத்துலயுமே பேக் சைடுல பிளாக் ஜப்பான் அப்படின்னு ஒரு ஆன்டி டெர்மைட் ப்ரூஃப் இருக்குங்க. அது பண்ணுவாங்க. தேர்டு வந்து இப்ப நம்ம தோட்டத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க நம்ம சொட்டு நீர் ஓசுல தான் வந்து எறும்பெல்லாம் ஈஸியா ட்ராவல் பண்ணும். ஸோ அதே மாரி தான் நம்ம வீட்டுக்கு வைக்கிற எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்ல கரையான்ஸ் வந்து ஈஸியா ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இதெல்லாம் பண்ணா வராதுன்ட்டு இல்ல. வந்ததுக்கப்புறம் நம்ம லட்சக்கணக்கில செலவு பண்றதுக்கு பதிலா வர்றதுக்கு முன்னாட நம்ம தௌசண்ட்ஸ்ல இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாரி யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ்க்கு எங்க பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?